வெல்கம் டு வேதை புஷ்பா உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய உறவு மக்களே. குப்பையாக கிடக்கு, நிறைய குட்டாக இந்த வேப்பிலையெல்லாம் நான் அள்ளி கொட்டி புதைக்கிறது. ஃபோன் வருது. ஃபோன் வருது. ஹலோ 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 வணக்கம். யார் பேர் நீங்கள்? நான் தான் புஷ்பா பேசுகிறேன். வேலைக்கு என்ன ஆள் தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தீங்களா? அது வந்து சொன்னாங்க. அதான் வந்து நான் இப்போ நீங்கள் ஃபோன் அடிச்சிங்களா, அதனால் வந்து என்னென்னு சொல்லுங்கள், நான் பேசுகிறேன். ஆமாம்மா வணக்கம். அதுதான் கூட்டாளி ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரு, வீட்டு வேலைக்கு ஆளுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர்கிட்ட. அவர் நம்பர் கொடுத்தாரு, உங்கள் நம்பரை. அதுக்காக தான் அடித்தேன், உங்கள்கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு, பேசணும் அப்படின்ட்டு. அதான் நீங்கள் என்ன வீட்டு வேலைக்கு வரலாமா, வருவீங்களா, எப்படி உங்களுக்கு எப்படிங்கிறத உங்கள்கிட்ட பேசணும். அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன். நீங்கள் எப்படி வருவீங்களா வேலைக்கு, எப்படி என்ன செய்தி, இன்னும் இங்கே தகவல் சொல்லுங்கள், இல்லை நேரில் வந்து பேசுங்க. சரிண்ணே, நான் வந்து ஒரு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இன்னொரு இடத்துல. சரி, நான் வந்து சாயங்காலம் கரையேறி நான் வர்றேன், வந்து பேசிக்குவோம். நீங்கள் அது வரையும் வீட்டில் தானே இருப்பீங்க? ஆமாம்மா, நான் வீட்டில் இருக்கேன். இங்கே வாங்க, நேரில் வாங்க, பேசிக்குவோம். மந்த்லி சேலரியை பற்றி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பேசிக்கணும். நீங்கள் நேராக வாங்க, வீட்டுக்கு வந்தால் தான் நம்ம நேராக பேசிக்கலாம். வேலை டைம்லாம் எப்படிங்கிறது, என்ன வேலை ஒர்க்குங்கிறத நான் சொல்கிறேன். வாங்க, நேரில் வாங்க, நீங்கள் நம்ம பேசிக்குவோம். நான் வீட்டில் இருக்கிறேன். சரிண்ணா, இந்த வர்றேன். வீட்டில் இருங்க, ஒன்றும் போயிடாதீங்க. இந்த நான் வந்துடுறேன். சாயங்காலம் கரையேறினேன்னா அந்த கையோடு வந்துடுவேன். உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் நான் அப்புறம் வீட்டுக்கு போவேன். வந்து நாங்கள் பேசுவோம். நான் வரவாண்ணே, நான் வந்துடுறேன் தலை. சரி, வைங்க. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க, வாங்க. வந்துட்டிங்களா? சரி, உட்காருங்க. உட்காரேன். உட்காந்துட்டேன். சரிம்மா, நீங்கள் இப்போ என்ன வேலை பார்த்துக்கிட்டீங்க? அவருக்கு என்ன வேலை பார்த்தீங்க? எவ்வளோ சம்பளம் எவ்வளோ தான் நீங்கள் மாதம்? எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க, எத்தனை மணிக்கு வருவீங்க, என்ன எப்படிங்கிறத சொல்லுங்கள் நீங்கள். சரிண்ணே, நான் வந்து ஒரு இதில் வேலை பார்க்குறேன். வேலைன்னா எல்லா வேலையும் தான் கலந்து பார்க்குறேன். எல்லா வேலையும் பார்க்க சொல்லுவாங்க, வீட்டு வேலை எல்லா வேலையுமே. காலையில் நான் 9 மணிக்கு போயிடுவேன். சாயங்காலம் 5 மணிக்கு டான்னு கரையேறிடுவேன். இடையில 2 வேளை டீ கொடுப்பாங்க, மத்தியானம் சாப்பாடு கொடுப்பாங்க. 12,000 மாதம் 12,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன சொல்லணும் உங்கள்கிட்ட, வேறு என்ன சொல்லணும்? இதுதான் என்னுடைய இது. சரிம்மா, எங்களுக்கு வேலை வந்து காலைல 9 மணிக்கு டியூட்டிக்கு வந்துடணும். 9 மணிக்கு வந்துட்டீங்கன்னா நான் சாயந்தரம் ஈவினிங் வந்து 4 மணிக்கு நீங்கள் வீட்டுக்கு போடலாம். சரிண்ணா. மதியம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், 2 வேளை டீ சாப்பிட்டுக்கலாம். சரிண்ணா. சம்பளம் வந்து மாதம் வந்து 12 ரூபா போட்டு தரேன். மாதம் 12,000 சேர்த்து தாங்கண்ணே. ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 12,000 போட்டு தரேன். 3 மாதத்துக்கு பிறகு நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக சம்பளம் போட்டு தரேன். நீங்கள் அது வரைக்கும் வேலை எப்படி செய்கிறீங்கன்னு பார்த்துக்கிட்டு நான் உங்களுக்கு பண்ணி தரேன். வேறு ஒன்றும் கஷ்டமான வேலையெல்லாம் இங்கே ஒன்றும் இல்லை. சும்மா இந்த 2 ஆட்டுக்குட்டி மாடு மாடு ஆப்பிள் இல்லாச்சி போட்டுட்டு சமையல் பண்ணுறது தான். அப்புறம் இந்த தோட்டத்தில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊற்றுறது, மோட்ரு இருக்குது. நீங்கள் பைப்பு போட்டு பிடிக்கிறது தான். அது குழாய் எடுத்து போட்டு தண்ணி டீ போட்டு பிடிக்கிறது தான். கஷ்டமான வேலை இல்லை, இதுதான் வேலை. நீங்கள் பார்த்தா ஃபுல்லாக டீசெண்டாக இருக்கிறீங்க. வேலையெல்லாம் வளைஞ்சி செய்வீங்களா நல்லா? ஏன்னா வீட்டு வேலை அப்புறம் இங்கே சேர்ந்தது பிறகு அப்புறம் நான் அந்த வேலை செய்ய மாட்டேன், இந்த வேலை செய்ய மாட்டேன்லாம் சொல்லக்கூடாது. எனக்கு சொல்கிற வேலையெல்லாம் கரெக்டாக செய்யணும். சம்பளம் கரெக்டாக நீங்கள் மாதம் முடிஞ்சோடனே நீங்கள் சம்பளத்தை வாங்கிடலாம். அதெல்லாம் காசெல்லாம் மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து ஒன்றும் ப்ராப்ளம்லாம் ஒன்றும் வராது. ஒன்றும் பயப்படலாம் வண்டி இல்லை. நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் வேறு என்ன உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேட்டுங்க, டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிம்மா, அப்புறம் வந்து வீட்டுக்காரெலாம் ஒன்று சம்பளம் சொல்ல வரலாம். வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்ல மாட்டாரா? வீட்டுக்காரர் உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? எல்லாம் அவங்க எல்லாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க? இல்லை ஒன்றும் வேலைக்கு போகிறதுக்காக ஒன்றும் வீட்டு வேலைக்கு யாரெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார். வேலை எல்லாம் கரெக்டாக தான் சொல்கிறீங்க, கரெக்டாக தான் இருக்குது. ஒன்று நான் இதெல்லாம் ஒன்று ஏன்னா இப்போ நாளைக்கு அப்புறம் வந்து வேலைக்கு
வந்துட்டு அப்புறம் திடீர்னு நீங்கள் வேலையை விட்டு நின்னீங்கன்னா அப்புறம் நாளைக்கு எனக்கு நீங்கள் வேலையை விட்டு நிற்கிற மாதிரி இருந்தால் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி சொல்லிடணும் எனக்கு தகவல். சரிண்ணே. நீங்கள் அது மாதிரி பிடிக்கல நின்றுக்கிறேன்னு சொல்லி 15 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு அந்த மாதிரி நான் வேறு ஆள் பார்த்துக்குவேன். ஆமாம், திடீர்னு நிற்கக்கூடாது வேலைக்கு வந்து. சரிண்ணே, நீங்கள் சொன்னதெல்லாம் எல்லாம் கரெக்டு தான். நான் இங்கே வேலை செஞ்சேன் இப்படியே வந்துட்டேன், அதான் கரெக்டு தான். எல்லா வேலையும் ஓகே தான். எங்கள் வீட்டில் எல்லாம் விட்டுருவாங்க. நான் வேலைக்கு தானே போகிறேன், வீட்டு வேலைக்கு தானே போகிறேன், அதனால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நான் என்ன கேட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் 1ஆந்தேதிலேருந்து வேலைக்கு வந்தாருன்னா சம்பளம் வந்து கரெக்டாக இருக்கணும். 1ஆந்தேதி ஒரு இடையில எனக்கு எதுவும் பணம்னா தேவைப்படுனா கொஞ்சம் கொடுத்து உதவுங்க. அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து நான் வேலைக்கு 1ஆந்தேதி வந்தாரேன் கரெக்டாக டான்னு நான் நீங்கள் 4 மணிக்கு கரையிறீங்கன்னு சொல்லிட்டீங்க. 4 மணிக்கு நான் 4:30க்கு கரையிடுவேன், டான்னு கரையிடுவேன். சரிண்ணா, ஓகே, தேவலாம். சரி, நான் வந்துடுறேன் 1ஆந்தேதிலேருந்து. சரிம்மா, இப்போ நீங்கள் 1ஆந்தேதி வேலைக்கு வந்துடுங்க, ஜாயின் பண்ணிடுங்க வேலைக்கு. வந்துடுறேன். 1ஆந்தேதிலேருந்து வந்துடுங்க. 1ஆந்தேதி டு 1ஆந்தேதி நான் சம்பளம் தந்துடுறேன். சரி. இடையில மாதத்தில் இடையில பணம் தேவைப்பட்டால் அட்வான்ஸ் வாங்கிடுங்க. வேணா அட்வான்ஸ் வேணால் கேளுங்க, நான் தரேன். எனக்கு தேவைப்பட்டால் தான் கேட்பேன். அட்வான்ஸ் நான் என்ன வாங்கிக்கலாம், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் 1ஆந்தேதிலேருந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிடுங்க வந்து. சரி, நான் 1ஆந்தேதி. சரிண்ணா, நான் போயிட்டு வரேன். நீங்கள் வந்து இது மாதிரி 1ஆந்தேதி டானுக்கு சம்பளம். சரி, விட்டுட்டாங்க. சரி, போயிட்டு வரேன். சரி, பார்த்து போங்க. நேரம் ஆகிட்டு பார்த்து பத்திரம் போங்க. ஆமாம், லேட் ஆகிட்டு. ஆமாம், வீட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க. நான் போயிட்டு வரவா? சரி, பார்த்து போயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. சரி, போயிட்டு வரேன்.